மார்க்கு புஸ்தகம் 1 அதனுடைய 15 வாசிக்கும் போது, காலம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபிச்சது, நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? கேட்டுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும். மனம் திரும்பாமல் வசனம் கேட்டுக்கிற மனுஷன் முட்டாள். ஏன்னா அவன் வசனம் கேட்டாலும் அவனுக்கு புரியாது. ஏதோ கதை புஸ்தகம் வாய்க்கும் போல வாயிச்சு விட்டுட்டே போய முடியும். தேவனுடைய வசனம் என்று சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறேன். ரோமர் புஸ்தகம் 14 அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லுகிறது. வாசியுங்கள். பாருங்கள், ரோமர் 14 அதனுடைய 17 வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்போ குடிப்போ அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. புசிப்போ குடிப்போ அல்ல, சமாதானம் சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஆமென். இது நமக்கு தேவை. அது ஏதோ நமக்கு நல்லது கிடைக்கும், கொஞ்சம் காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாமே ஒரு அர்ப்பணிப்பு போதத்தோடு இருக்க வேண்டும். நாம் யாரென்று நம்ம புரிந்து கொண்டால், நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாகவே இருப்போம். நம்மை அசைக்கப்பட யாராலும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. சரி, நமக்கு எல்லாரும் பைபிள் எல்லாம் கொஞ்சம் மடக்கி அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் சமயம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நிற்கலாமா? கொஞ்சம் எழுப்பி தேவனுடைய சமூகத்தில், அப்பாவின் சமூகத்தில் வந்து கைகளை கொடுத்துட்டு சொல்லுவோமா? எங்களப்பா, நீரா எனக்கு ஆறுதல் தருகிற தேவன். இந்த உலகத்தில் எந்த மனுஷன் எனக்கு ஆறுதல் தந்தாலும் போராதது. ஆனால் நீர்தான் எனக்கு ஆறுதல் தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். நீரே வல்லமையுள்ள கர்த்தர். எல்லாவங்களும் உங்கள் இருதயத்தை துறந்து கொஞ்சம் சமயம், ஆண்டவரை இன்னைக்கு என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டேன். திருச்சபையினுடைய பிரச்சனைகளை, அநேகம் பேர் நோய்பட்டு இருக்கிறாங்க, அநேகம் பேர் மரிக்கிறாங்க. பாஸ்டர் சொன்னதை கேட்டோம், மிக கவலைப்படுகிறோம். ஆண்டவர் இவர்கள் குடும்பங்களை சமாதானப்படுத்துவாராக. அப்படியே அந்த வலது கரத்தை உயர்த்திட்டு சொல்லுவோம். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை நாங்கள் ஒரு மனசோடு பந்திச்சு அப்புறப்படுத்துகிறோம். தேசத்தின் மேல் போராடுகிற தேசாதிபதி சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கட்டி வெளியேற்றி செபிக்கிறோம். வாட்சிகளையும் அதிகாரங்களையும் வெளியரங்கு கோலமாய் இந்த இடம் விட்டு, இந்த தேசம் விட்டு அகற்றி, எல்லா குடும்பங்களை விட்டும் எல்லா பிள்ளைகளை விட்டும் அகற்றி தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இனி எந்த துக்கமான செய்தியும் தம்முடைய பிள்ளைகள் கேட்கக்கூடாது. எந்த விதமான துக்கத்தின் செய்திகள் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள கரம் தம்முடைய பிள்ளைகளை தொட வேண்டும். நோய்பட்டு இருக்கிற அந்த ஆக்சிடென்ட் சம்பவிச்ச அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை இப்போதே குணமளிக்கும் தேவனுடைய வல்லமை பாயுவதாக. நாங்கள் சபையாய் ஒருமித்து ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல உம்முடைய வல்லமை பாய வேண்டும். இப்போதே அவர்கள் குணப்பட வேண்டும். ஆண்டவரே, மனிதனால் கூடாதது உம்மால் கூடும்.
உம்மால் கூடாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்பா. நீரே வல்லமையுள்ளவர், நீரே சக்தி உள்ள தேவன், நீரே கிருபையுள்ள தேவன், நீரே மகிமையின் ராஜா, நீரே வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். உம்முடைய கிருபை பிள்ளைகள் மாத்தியிலே செயல்படுவதாக, 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 செயல்படுவதாக. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லாது இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. ஆறுதல் கொடுங்க, ஆறுதலை கொடுங்கப்பா. நம்முடைய குடும்பங்களிலிருந்து சத்துருன் கிரியைகள் விலகி போகட்டும், கிரியைகள் அழிந்து போகட்டும், தீய சக்திகள் அழிந்து போவதாக, கிரியைகள் நிர்மூலமாகி போவதாக. எல்லா தீய சக்திகளை நிர்மூலமாக்கி நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. ரீபஹானா ஷகாரா பௌஷடா ஓரிமன பௌஷந்தனா ரீகனே சகே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே உமக்கே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெரியவர் என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க செய்வீராக, விளங்க செய்வீராக, விளங்க செய்வீராக. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே. பிரைஸ் சொல்லோ, கரங்களை தட்டி பிரைஸ் சொல்லோ. Praise the Lord. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. எங்கள் ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. எங்கள் உள்ளவும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளவும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமே, கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கி இருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கி இருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமே, துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஜெபத்தோட ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே
பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமே, நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதல் தெய்வமே சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதல் செல்வமே கண்ணீரின் பாதையில் கடக்கும் போதெல்லாம் சந்தான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். பலத்தின் மேல் பலம் கொண்டு, பலத்தின் மேல் பலம் கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமே, சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பே. ஆமே, வாசலில் காத்திருப்பே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, தெய்வமே. ஆறுதலின் தெய்வமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, வசனத்தினால் தேற்றுவீராக, அடியோடு பேசுவீராக. விசுவாசத்தை புடமிட்டு அதன்படி வாழ தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரோ. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதரி சகோதரியே, பாருங்கள், ஆண்டவர் பெரியவர். என்னை அழைத்த இந்த திருச்சபையின் தலைமை போதகர், பிரைஸ் தி லார்ட், அவர்களை நான் மனதார நன்றி சொல்கிறேன். துணைத் தலைவர் அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா அவர் பேச்சுகிறது ஒரு நல்ல ஆவிக்குரிய அர்த்தத்தில் பேசுவாங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய வழியில் உயர்ச்சி உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். என்னை அழைக்க வந்த அன்பு சகோதரர்கள் உண்டு. அவர்களையும் கின்ஸ்லி அவர்கள் கூட வந்த சகோதரர்கள் உண்டு. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு 2 பிள்ளைகள். மகள் BA முடித்து அவளும் ஊழியம் செய்கிறாள். திருவனந்தபுரத்தில் அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிறேன். மகன் BBA LLB முடித்து ஊழியத்தையும் செய்கிறான். நம்மோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறான். அதுதான் பாடின மகன். மருமகள் நம்மோடு கூடவே இருக்கிறாள். அவளும் நம்மளோட கூட பாடல் ஆராதனையில் நடத்துவாங்க. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த திருச்சபையில் எந்தெல்லாம் திருச்சபையில் நாங்கள் போயிருக்கிறோமோ அந்த திருச்சபையை நினைத்து ஜெபம் பண்ணுகிறது உண்டு. யாருக்கும் தொல்லை வரக்கூடாது. தொல்லை கொண்டு வருகிற சத்ரு பயங்கரவானம்.
அவனை அழிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா நம்ம அல்லேலூயா நமக்கு இருக்கிற பலத்தை நாம் தெரியாமல் இருக்கிறது சரியல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், மத்தேயு புஸ்தகம் 11 அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கும்போது, வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் என்று சொல்லும்போது, இன்னைக்கு உலகத்தை பார்த்தால் வருத்தப்பட்டு பாரம்தான் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் கிடையாது. ஏதோ நம்முடைய தலைக்கு ஒரு பாரமாக இருக்கிறது, நம்முடைய சரீரத்துக்கு பாரமாக இருக்கிறது. கடன் தொல்லை ஒரு சைடில் பார்த்தா பிரச்சனைகள், மறு சைடில் பார்த்தா சமாதானம் இல்லை. யாரை கொண்டும், பிள்ளைகளை கொண்டு சமாதானம் இல்லை, யாரை கொண்டும் சமாதானம் இல்லை. நோய்பட்ட வாழ்க்கை. மறு சைடில் பார்த்தா அல்லேலூயா ஆபத்துகள், அனர்த்தங்கள் வந்து சேருகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு பயங்கரமாக கவலைக்கு இடம் கொடுக்கிறான். முன்காலங்களிலெல்லாம் பாரம் சுமந்தவர்களுக்கு ஒரு சுமை தாங்கி உண்டு. நமக்கு தெரியுமோ என்னையோ, உங்களுக்கு தெரியுமோ என்ன, திருவிதான்கூரில் ராஜா எல்லா இடத்துலையும் ஒரு சுமை தாங்கி வச்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சுமை தாங்கி? யாருக்காவது தெரியும்? பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும் சுமை தாங்கி. இந்த சுமை தாங்கி ஏன் வச்சிருக்கிறான்னு நான் யோசிக்கிறது உண்டு. யோசிக்கும்போது இந்த சுமை தாங்கி ராஜா தம்முடைய ஜனம் பயங்கரமான சுமையை சுமந்து வரும்போது, இவங்களுக்கு சுமை தாங்கினால கழுத்து பயங்கர வலி எடுக்கும். எங்கேயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒரு ஆசுவாசம் கிடைக்கட்டும் அப்படி சொல்லி இந்த சுமை தாங்கி வச்சிருப்பாங்க. அது எப்படி, ஒரு நாள் என்னுடைய அத்தை என்னை பாரசாலையிலிருந்து என்னை கொண்டு போகிறான் ஊரம்புக்கு. ஊரம்பு பகுதி என்னை கொண்டு போகும்போது என் அத்தை தலையில் மரிச்சினி செம்படு வச்சுருக்கிறாங்க, ஒரு கையில் என்ன கையிலையும் பிடிச்சிருக்காங்க. கொண்டு போயிட்டு செங்கோல பகுதியில் போனோடனே அங்கே ஒரு சுமை தாங்கி இருக்கிறது. அந்த சுமை தாங்கியில் இந்த செவடை அப்படியே இறக்கி அப்படியே தள்ளி வச்சுட்டு எனக்கு அவங்க கொண்டு வந்த அந்த மரிசினி, அவிச்ச மரிசினியை எனக்கும் தந்து தண்ணி குடித்து கொஞ்ச நேரம் அதிலேயே சாரி இருந்துட்டு மீண்டும் அதை அப்படியே எடுக்கிறா. உதவிக்கு ஆள் இல்லாத எடுத்துட்டு மீண்டும் போகுவாங்க. அது இந்த உலகத்தில் ஒரு ராஜா செய்த காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சுமக்க வேண்டாம், நான் உனக்காக சுமக்கிறேன், உனக்கு ஆசுவாசத்தை கொடுக்கிறேன், ஆறுதலை கொடுக்கிறேன். அதான் இயேசு சொல்லுகிறார். அதனால தான் அங்கே சொல்லுகிறது, அல்லேலூயா, வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவளே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்க, இயேசுவிடத்தில் வாருங்க. உண்மையாக நீங்கள் இயேசுவிடத்தில் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அவ்விடத்தில் இறக்கி வைக்க முடியும், நம்முடைய பிரச்சனையை இறக்கி வைக்க முடியும். நம்முடைய வலிய இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் நம்ம இடத்துல இறக்கி வைக்க முடியும். நிச்சயமாய் அவரிடத்தில் இறக்கி வைக்கிறது திருப்பி நீங்கள் சுமக்க தேவையில்லை. உண்மையான தேவனுடைய ஒரு பிள்ளை அல்லேலூயா அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிற அந்த 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 வெயிட்டான காரியத்தை அல்லனா அந்த பிரச்சனையான காரியத்தை அவிடத்தில் நீ இறக்கி வச்சிட்டோன்னா அது மீண்டும் சுமக்க தேவையில்லை. அது இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் இந்த சுமை தாக்கி குறித்து நான் படித்தேன். இந்த சுமை தாங்கி இது ராஜா ஜனங்களுக்கு சுமந்து கொண்டு வர சுமடு எடுக்கிறவங்களுக்காக ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கட்டும் என்று வச்சார். ஆனால் நம்முடைய ஒரு மகாராஜா நம்முடைய சுமையே அவரே சுமந்து கொண்டார். நீ சுமக்காதே, நான் சுமக்கிறேன். நீ சுமக்காதே, நான் சுமக்கிறேன். வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற அல்லேலூயா எந்த மனுஷனாகட்டும், எந்த மனுஷியாகட்டும், அவர் சுமக்கிறார் என்று சொல்லுகிறார்.
நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமக்கிறேன். பாருங்களேன், 29 வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாய்மையும் உள்ள தேவன், என் நுகத்தடி உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உன் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இளைப்பாறுதல் உண்டாகும் நிச்சயம். அது கீழே 30வது வசனத்தை வாசிக்கும் போது, என் நுகம் எளிதாயும் லகுவாயும் இருக்கிறது. நுகம் சின்னதாயும் அது லகுவாகவும் இருக்கிறது. ஏன் இதை சுமக்கக்கூடாதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுமக்கக்கூடாதா? இயேசுனுடைய வசனத்தை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? அது என்னைக்கும் தியானிக்கக்கூடாதா? ஏன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கக்கூடாதா? வசனம் வாசிக்கக்கூடாதா? நம்முடைய பிரச்சனைகளை அவரோடு சொல்லக்கூடாதா? அது ஏன் நம்மளை அல்லையே இன்னும் அன்னைக்கு அநேகம் பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைக்குள்ளாலே விழுந்து கிடக்கிறது காண முடிகிறது. பெரிய பெரிய ஆபத்தான நிலையிலே மனுஷனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம், பொல்லாத காலத்தில் நாம் வந்திருக்கிறோம், பொல்லாத காலத்துக்குள்ளால் இருக்கிறோம். இந்த காலத்தில் பயங்கரமான பிரச்சனையை பண்ணுகிறான். நாங்கள் நேற்றைக்கு வாகனத்தில் வரும்போது, நானும் என் மகனும் நானுமாக வாகனம் ஓட்டிட்டு வரும்போது, ஒரு மனிதன் அவனை வாகனமே தட்டலை, தொடவே இல்லை, அப்படியே வண்டிக்கு ஃப்ரெண்டில் கொண்டு வச்சுட்டு வாரான், வண்டியில் அடிக்கிறான். ஐயோ என்னெல்லாம் பாடுபடுத்துகிறான், என்னெல்லாம் சொல்லிட்டோம். சரி வாகனத்தை எடுத்துகிட்டு போவோமே, வாகனத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்தப்போ அவன் பின்னால் வரான். பாருங்க, எவ்வளோ கொடூரமான காரியத்தை தேவனுடைய ஊழியத்தைக்காக, தேவனுடைய வேலைக்காக போகும்போது எவ்வளோ இடர்ச்சியை உண்டாக்குகிறான், எவ்வளோ தடைகளை கொண்டு வருகிறான். பாருங்க, எவ்வளோ பிரச்சனையை பண்ணுகிறான் பிசாசானவன். நீ இந்த சுமையை சுமந்தால், இந்த நுகத்தை லகுவானதை சுமந்தால், இது உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு அல்லாஹ் தெரியும். தெரிந்து அப்படி நீ கிறிஸ்துவுக்குள்ளால வரக்கூடாது, கிறிஸ்துவுக்கு வெளியில் நிற்கணும், அப்பந்தான் உனக்கும் எனக்கும் ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லி உன்னை கிறிஸ்துவுக்கு வெளியில் இழுக்கிறான். அதான் பிசாசுடைய திட்டம். அதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். ஆமென். அதுக்கு தான் தேவனுடைய சமூகம் இருக்கிறது, தேவனுடைய சபை இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஸ்ட்ராங்காக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துலையும் வைக்கப்பட்டதே இல்லை. நான் இயேசுவை அறிய காரணமே என்னுடைய 2 கிட்னியும் ஸ்டக் ஆயிடுச்சு. மெடிக்கல் காலேஜ் திரும்பி விட்டாங்க, டாக்டர்ஸுகள் கைவிட்டாங்க, எல்லாம் உங்களை கைவிட்டாங்க. நான் ஒரு சேத்திரத்தினுடைய அதிகாரியும் சேத்திரத்தினுடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்தேன். என்னுடைய கிட்னி 2ம் ஸ்டக்காகி டாக்டர் சொன்னாங்க, இதுக்கு வேறு மருந்தே கிடையாது. என்னை வீட்டில் விட்டுட்டாங்க. அன்னைக்கு டயாலிசிஸ் ஒன்றும் கிடையாது. 26 வருஷம் முடிஞ்சு 27 வருஷம் ஆகிறது. அன்னைக்கு டயாலிசிஸ் உண்டாயிருந்தேன்னா அன்னைக்கே டயாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு டயாலிசிஸ் இல்லாதனாலே பண்ணலை. ஜபம் என்று சொல்லுது எனக்கு பிடிக்காது, இயேசு என்று சொல்லுகிறது எனக்கு தெரியாது, இயேசு யார் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு என்னை விடாமல் என் பின்னாலே நடந்து கொண்டே இருந்தார். என்னை விடாமல் என் பின்னாலே வந்து கொண்டே இருந்தார். பாருங்கள், அந்த நல்ல அப்பா என்னை குணப்படுத்தினார். அவருடைய வல்லமை சக்தி எனக்குள்ளால் இறங்கி வந்தது. அவருடைய கிருபை என்னை தொட்டது, என் 2 கிட்னியும் தொட்டது. கிட்னிக்குள்ளால் எதெல்லாம் பிரச்சனை இருந்ததோ எல்லாமே போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். எங்களை கோயம்புத்தூரில் தான் ஒரு ப்ரேயர் சென்டரில் போய் தான் விடுதலை பெற்று வந்தேன். அந்த விடுதலை ஒரு பயங்கரமான விடுதலையாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க போய் இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது.
இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உண்டோ என்று எனக்கு தெரியாது. அவருடைய வல்லமை என்னை தொட்ட போது தான் எனக்கு தெரிகிறது, மரித்தவனை போல ஆகிவிட்டேன். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருந்தால் அந்த பிரச்சனையை மாற்ற தேவனால் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் என்னை தொட்டார், சௌக்கியத்தை கொடுத்தார். அதுவரையும் கொஞ்சம் கஞ்சி மாத்திரம் குடிக்கிற எனக்கு ஆண்டவர் தொட்ட பின்பு, எனக்கு சௌக்கியம் வந்த பின்பு நல்ல ஆகாரத்தை அன்னையிலிருந்து சாப்பிட தொடங்கினேன். இன்னையும் சாப்பாடு சாப்பிடுகிற எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லன்னா கொஞ்சம் சமயம் இருந்திருந்தோன்னா 2 காலும் நீரடிச்சிருக்கும். 26 முடிஞ்சு 27 வருஷம் ஆகிறது. பிரைஸ்லாம். ஆண்டவர் என்னை காப்பாற்றி வருகிறார், பேச வைக்கிறார், திவசம் பேச வைக்கிறார். நாளைக்கு தோமாலையில் பேசணும், திவசம் என்னை பேச வச்சுட்டே இருக்கிறார். அதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சக்தி. பிரைஸ்லாம். இந்த தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் மாறவே மாட்டார். ஆமென். அவர் வல்லமை உள்ள தேவன், சர்வ சக்தி உள்ள தேவன். அல்லேலூயா. உங்களை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். அதனால பாருங்க, அல்லி விலாபத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. விலாபத்தை எடுத்து பாருங்க. விலாபம் படி தமிழ் புலம்பல் தானே. விலாபம் புலம்பல் புஸ்தகம். புலம்பதில் 5 அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பாரம் சுமந்து என் கழுத்து நோகிறது, நாங்கள் உரைக்கிறோம், எங்களுக்கு இழுப்பாறுதில்லை. அப்படித்தான் ஜனங்க இருக்கிறாங்க. பாரத்தை சுமந்து என் கழுத்து வேதனை எடுக்கிறது, எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லையே. ஆனா இளைப்பாறுதல் உண்டு, தேவ இயேசுவின் சமூகத்தில் உண்டு. இயேசுவின் சமூகத்தில் இளைப்பாறுதல் உண்டு, நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவலைப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நீ கடந்து வந்திருக்கிறியோ, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்னைக்கு நீ கவலையோடு தேவனுடைய சமூகத்தில் வந்தால், ஹல்லேலூயா, வந்தவனை வறுமையாய் விடவே மாட்டார். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எந்த மனுஷனும் வறுமையாய் போகிறது இல்லை. தேவனுடைய வசனம் வெரி ஸ்ட்ராங். இயேசு யாருன்னு கேட்டால் எனக்கு இயேசுவை குறித்து மாத்திரம்தான் சொல்ல முடியும். இயேசு யார் என்று கேட்டால் இயேசுவை குறித்து மாத்திரம்தான் எனக்கு சொல்ல முடியும். இந்த உலகத்தில் வேற ஒன்றை குறித்து பேச முடியாது. இயேசு அப்படிப்பட்டவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு வல்லமையுள்ள தேவன். இயேசு குறித்து மாத்திரம்தான் எனக்கு பேச முடியும். எவ்வளோ வருத்தப்பட்டு வந்த நோக்கம், தேவனுக்கும் உனக்கும் இடையில ஒரு விடவை உண்டாக்கக்கூடாது, ஒரு பிளவு உண்டாக்கக்கூடாது. தேவனால் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாய் இருப்பதும் இல்லை. ஆனா அதுக்கு காரணம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில சின்ன ஒரு விடவு கிடக்கிறது, ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. எசையா புஸ்தகம் 59 1 2 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இருக்கிறது. ரட்சிக்கப்படக்கூடாதபடி தேவனுடைய கை குறுகி போனதோ, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாயிருப்பதோ இல்லை. அவருடைய ஓப்பன். அவர் எந்த நிலையில் இருந்தாலும் பரலோகத்தின் கை உன்னை பார்த்து நீண்டு வரும். அவருடைய செவி இங்கே இருந்து சின்னதாட்டு கூப்பிட்டாலும் அவருடைய செவி திறந்தே இருக்கிறது. ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன விடவு இருக்கிறது. என்ன? உங்கள் அகர்த்தியம், உங்கள் பாவங்கள் இடையில இருக்கிறபடினால தான் தேவன்கிட்ட கூப்பிடவும் முடியல. கூப்பிட்டா அவர் கேட்கவும் இல்லை. கூப்பிடுகிற நீ உருக்கமாய், மனதுருக்கமாய் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டால் அவர் உனக்கு பதில் தராத தேவன் அல்ல, பதில் கொடுக்கிற தேவன். பாருங்கள், அல்லேலூயா. லூக்கா புஸ்தகத்தை எடுப்போம். லூக்கா புஸ்தகத்தில் 2 படகுகள் கணேஷ் கடல் தீரத்தில் நினைக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். லூக்கா புஸ்தகம் 5 அதனுடைய 1 வாசிக்கலாம். இந்த போது திரளான ஜனங்கள்
தேவன வசனத்தை கேட்கும்படியாக நெருக்கினார்கள். தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கி கொண்டிருந்தார்கள். ஏன் தேவ வசனத்தை கேட்க நெருங்க காரணம் என்ன? அவர் பேசுகிற ஓரோ வார்த்தையிலையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருந்தது. அவர் பேசுகிற ஓரோ வார்த்தையிலையும் அவருடைய ஓரோ மனுஷனுடைய மனசும் அவனுக்குள்ளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கொண்டே இருந்தது. நெருங்கி கொண்டிருந்த போது அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. அப்போது கடல் கரையிலே 2 படகுகள் வந்தது. மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை இறக்கி அலசி கொண்டிருந்தார்கள். அப்போ இயேசு சொன்னார், இந்த ஒரு படகை பார்த்து சொன்னார், இந்த படகை ஒன்று கீழே தள்ளிவிடு. வாசி 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று ஏறினால் அவனுடைய இருந்தது. கரையிலிருந்து சற்று தள்ளி அவனை கேட்டுக்கொண்டார். உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே உன் வலையை போடுங்கள் என்றார். சீமோன், ஐயரே, நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இப்போ பாருங்க, இந்த கடற்கரையில் 2 படகுகளை காண்கிறார். ஒன்று, ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை கேட்கும்படி நெருங்கி கொண்டே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்கும்படி நெருங்கி கொண்டே இருந்தார்கள். சிலப்போ பாருங்க, நம்ம மலையாளம் இருக்கிறதுனால இந்த மலையாளத்திலையும் தமிழ் கேட்கும்போதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தப்பு வரும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிரச்சனை பண்ணக்கூடாது. ஆமென். பாருங்கள், அப்போ ஜனங்கள் நெருங்கி கொண்டிருந்த போது சீமோனோட படகுல கேறி கொஞ்சம் தள்ளப்பான்னு சொன்னார். படகு தள்ளி நிற்கிறார். அவர் ஜனங்களை பார்த்து போதகம் பண்ணுகிறார். ஜனங்களை பார்த்து போதகம் பண்ணும்போது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை கண்ட இந்த படகில் உள்ளவர்கள், அல்லேலூயா, விசுவாசிக்காத இருப்பாங்களா? விசுவாசித்தாங்க. அவர் படியே திரும்புகிறார். வசனம் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வந்து எந்த நிலையில் இருந்தாலும், ஹல்லேலூயா, ராப்பகலா நீங்கள் பாடுபட்டும் ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும், ராத்திரி பகலாக வேதனைப்பட்டு ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் உன் படகுக்குள்ளால் இருப்பார். ஆனால் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். உன் தொழிலில் மாற்றம் இல்லையா? கண்டிப்பா மாற்றம் உண்டாகும். இவர்கிட்ட சொல்லுகிறார், நீ ஆழத்தில் உன் வலையை போடு, ஆழத்திலே போய் உன் வலையை போடு. தேவ வசனத்துக்குள்ளால் நீ ஆழத்தில் போக வேண்டும். நீங்கள் தேவ வசனத்துக்குள்ளால் ஆழத்தில் போகும்போது தான் அங்கே ஹல்லேலூயா, எது உனக்கு தர வேண்டுமோ, எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆழத்தில் போக மேலே இருந்து எடுத்துகிட்டு போக தான் இன்னைக்குள்ள கிறிஸ்டியானித்துவம் கம்ப்ளீட்டாக பார்க்கறது. அதுதான். எப்படி மேலேருந்து எல்லாம் கிடைக்குமா, எது கிடைக்குமா, அதுதான் இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்கள் பார்க்கறதெல்லாம். மேலே கூட ஏதாவது கிடைக்குமா? ஆழத்திலே போக வேண்டும். ஜெபித்து ஆழத்திலே போக வேண்டும். ஜெபம் பண்ணி ஆழத்திலே நீ போக வேண்டும். அப்படி நீங்கள் போனால் நிச்சயமாகவே நீ ஆழத்தில் போகும்போது உன் அகப்பட இருக்கிறது ஒரு பெரிய மீன் கூட்டம். பெரிய மீன் கூட்டம். இவன் சொல்லுகிறான், இயேசுவை பார்த்துட்டு சொல்லுகிறான், ஐயரே, ஐயரே, நான் காலையும் நான் மாலை முழுவதும் ஒரு ராத்திரி முழுவதும் பாடுபட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, வெறும் காலி. என் பாட்டு படுக்கிறது, என் அத்வானம் எல்லாம் காலி, நான் போனதெல்லாம் காலி. காலியா இருக்கிறவன் வாழ்க்கையை தான் இயேசுக்கு தேவை. நீ திருப்பி இயேசுவிடத்தில் ஹல்லேலூயா திருப்பி வருவாயானால் நிச்சயமாக அவன் காலி வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிடுவார். உன் வெறுமையை மாற்றிடுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை நீக்கிடுவார்.
உன் பிரச்சனைக்கு முடிவுண்டாகும். உங்கள் தலைமையில் இருக்கிற ஹல்லேலூயா கடந்தொல்லி ஆண்டவர் இறக்கி வச்சிருவார். தேவனுடைய சமூகத்தை இறக்கி வைக்க முடியும். இந்த ரெண்டு காரியத்தை சொல்லுகிற ஒன்று, ஆண்டவர் தந்த மீன் கூட்டம் உங்கள் வலையிலிருந்து சாடியும் போகக்கூடாது. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருந்து என்ன செய்யக்கூடாது, சாடி போகக்கூடாது. சாடி போகாது, நீங்கள் தான் கவனிக்கணும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணி, அது தினந்தனமாக ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முன்னே போயிட்டே இருக்கணும். இப்போ அகப்படாதவர்கள் இருந்தால் கர்த்தருக்குள்ளால் ஆழத்தில் போய் தேவன் சொன்ன காரியத்தை ஆழத்தில் போய் நீ வலையை போடு. அகப்படும், நிச்சயம் அகப்பட போகிறது. அகப்பட போகிறது. ஒரு சின்ன மீன் கூட்டம் அல்ல, உன் வலையை போடுகிற வலை கிளியத்தக்கதான ஒரு மீன் கூட்டம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எந்த மனுஷனும் வெட்கப்பட்டதே இல்லை. உன் வலை கிளியத்தக்கதான மீன் கூட்டம் அகப்பட போகிறது. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராகட்டும் ஹல்லேலூயா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்காத விடவே இல்லை. ஆமென். சின்னவரையும் பெரியவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காத விடவே மாட்டார். கண்டிப்பா அது ஆண்டவரால் செய்ய முடியும். தேவன் செய்கிற தேவனுடைய வல்லமை குறைந்து போனது என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய சக்தி குறைந்து போகவில்லை. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கைடன்ஸ் கொடுக்கிறார், நமக்கு நல்ல போதனை கொடுத்து நடத்துகிறார். அது ஏற்றுக்கொள்ளுகிறது தான் பிரச்சனை. நீங்கள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் முடியுமானால், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களானால் நிச்சயமாகவே அது உங்கள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, அவன் சொல்லுகிறான், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே போகிறேன், வலையை போடுகிறேன். ஆகிலும் நீ சொன்ன பிரகாரம் போடுகிறேன். இயேசு சொன்ன பிரகாரம் அவன் போட்டான். ஆழத்தில் போய் வலையை போடுகிறான். வலையில் என்ன நடந்தது? ஒரு பெரிய மீன் கூட்டம் அகப்பட்டது. ஏன் நேரமே அகப்படலையா? அகப்படலை. வலையை கண்டலை ஓடிட்டே இருந்தது. தேவனுடைய வார்த்தை கேட்டப்போ, தேவனுடைய வசனத்தை கேட்டப்போ அவனுக்குள்ளால ஒரு விசுவாசம் வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மற்றுள்ளவர்களை செழிப்பு உண்டாயிற்று. அவங்கள வாழ்க்கையில எவ்வளோ ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. ஹல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வராதா? தேவன் சொன்ன வார்த்தை கேட்டான். அதான் அவன் ஆழத்தில் வலையை போட்டான். வலை கிளியத்தக்கதான மீன் கூட்டம் அவனுக்கு அகப்பட்டது. ஏன் உங்களுக்கு அகப்படாதா? கண்டிப்பாக அகப்படும். என் கண் முன்னாலே செய்த அதிசயமான காரியங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். என் கண் முன்னாலே ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். பெரிய பெரிய அதிசயங்கள், பெரிய பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாது இருந்தவர்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஒரு சிலர் போய்விட்டார்கள். போனாலும் எனக்கு கவலையும் கிடையாது, போனவனை பார்த்து போகவும் மாட்டேன். வா வா என்று சொல்லி விழிக்க போக மாட்டேன். எனக்கு அது தேவையில்லை. இருக்கிறவனை வச்சு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்துட்டே இருப்பேன். அவன் முரடிக்கக்கூடாது, அவன் வளர்ச்சி முரடிக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகம் ஹல்லேலூயா செடிகளை போல வளர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் முரடிப்பில் இருக்கிறாங்க. வரல. கரண்டே போகிறது. கரண்டே போய்கொண்டே இருக்கிறது. ஏன் அவன் வளர்ச்சி அப்படி வருகிறது என்றால், எப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்க அவன் செவியை கொடுக்கவில்லையோ, எப்போது இந்த உலகத்தை பார்த்து போய்கொண்டிருந்தானோ, அன்னையிலிருந்து அவனுடைய வளர்ச்சி அப்படியே முரடிச்சிட்டு அப்படியே இருக்குது. ஒரு இடத்தரத்தில் அப்படியே போயிட்டு இருக்குது.
அந்த தேவனுடைய வசனத்துக்கு இருதயத்தையும் ஹல்லேலூயா அந்த வசனம் கேட்கும்படி அவன் இருதயத்தை நீ கொடுத்து பார், கொடுத்து அதை தியானித்து பார். வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறதுன்னு கேட்போம், பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிட்டு அங்கே இங்கே திரும்பி பார்க்கக்கூடாது. உன்னுடைய தேவனுடைய வாழ்க்கை தேவனை அறிந்து போய்கொண்டிருக்கிறியா, அப்படியே போயிட்டே இருக்கணும். அதில் எந்த விதமான தடையும் வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த விதமான பிரச்சனைக்கு நீ இடம் கொடுக்கவும் கூடாது சகோதரனா சகோதரி. அதான் சொல்லுகிறேன், எனக்கு ஆண்டவர் விடுதலை தந்த ஆண்டவரால், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் நான் பேசுகிறேன். நான் தொழுது கொண்டிருந்த தொழுகை கூட்டத்தின் பக்கத்தில் தான் என்னுடைய வீடு. அந்த இடத்துல இயேசுவை அறிவிக்கிறேன், தைரியமாய் அறிவிக்கிறேன். ஏன்னா இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கழுகுக்கு சமானமானவர்கள். யாருக்கு சமானமானவர்கள்? கழுகுக்கு சமானமானவர்கள். ஒரு சின்ன கதையை சொல்லுகிறேன். ஒரு தாயும் பிள்ளையுமாக காட்டுக்குள்ளால போனார்கள். இந்த காட்டுக்குள்ளால போகும்போது இந்த பிள்ளையும் போகும்போது பிள்ளையின் பார்க்கும்போது ஒரு முட்டை கிடக்குது. இந்த முட்டையை கையில் எடுத்துட்டு வந்து சொன்னாங்க, அம்மா பாரம்மா, இந்த முட்டையை நம்ம கோழி குஞ்சுகள் அடை வச்சிருக்கலாம், அடை வைக்க போகிறோம் இல்லையா, அந்த கூட்டத்தில் இந்த முட்டையும் கூட வைப்போமாம்மா, விரியட்டுமே, என்னன்னு பார்ப்போமே என்று சொல்லி வச்சார்கள். வந்து தாய் என்ன செய்தான், முட்டையை அடை வைக்கிற கூட்டத்தில் இந்த முட்டையும் கூட அடை வச்சது. இந்த முட்டை ஏதுன்னு தெரியாது, அடை வச்சாங்க. மற்ற முட்டைகள் எல்லாம் விரிந்த கூட்டத்தில் இந்த முட்டையும் விரிஞ்சிச்சு. இந்த முட்டையும் விரிஞ்சு அது அப்படியே வளர்ந்து வந்தது. வளர்ந்து வரும்போது அது ஒரு கழுகன் குஞ்சாக இருந்தது. அது என்ன குஞ்சு? கழுகன் குஞ்சு. இந்த கழுகன் குஞ்சு இந்த கோழி குஞ்சினுடைய கூட்டத்திலே நடந்து கொண்டே இருக்குது. அது கொத்தி தின்னும் போதே இதுவும் கொத்தி தின்னுக்கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாள் முடியும் போது இந்த கழுகு குஞ்சு ஹல்லேலூயா வளர்ந்துட்டு வளர்ந்து வரும்போதும் இது அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு பறந்து அப்படியே ராஞ்சிட்டு அப்படியே பறந்துட்டே இருக்கும்போது இந்த கழுகை கண்டாது. இந்த கழுகிட்ட வந்து சொன்னது, பாரு, நீ எங்க ஜாதி, நீ எங்க ஜாதி, நீ இந்த கூட்டத்தில் இருக்காத, இதெல்லாம் நம்ம நிசாரம்பில் குத்தி பறிச்சிட்டு போகிற ஜாதி, நீ இந்த கூட்டத்தில் இருக்க வா என்று இந்த கழுகு அழைக்கிறது. இந்த கழுகு குஞ்சு சொல்லுது, இல்லை 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 இல்லை, நான் வரமாட்டேன். ஏன்னா என்னை விரிச்செடுத்தது, என்னை பெற்றெடுத்தது இந்த தாய் தான். இந்த பிள்ளைகள் என்னுடைய தம்பிமார்கள் தங்கச்சிமார்களாக இருக்கிறாங்க, அதனால வரவே மாட்டேன். கொஞ்ச நாள் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நாள் இந்த கழுகு இந்த சந்திக்கிறது. சந்திக்கும் போது சொல்லுது, பாரு, உன் நகத்தை பார், உன் மசிலை பார், உன் சரீரத்தை பார், எவ்வளவு பெரியதை நீ தூக்கி எடுக்க உனக்கு பலம் இருக்கிறது, எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது, எல்லாத்தையும் எடுக்க உனக்கு சக்தி இருக்கிறது, பலம் இருக்கிறது, ஏன் மீண்டும் இப்படி இருக்க வேண்டுமா என்று சொல்லி இதை வற்புறுத்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் அது சொன்னபடியே பறந்து போய்விட்டது. அப்படின்னா நான் கழுகாக இருக்கிறோம், கழுகினுடைய சமானமான மனுஷர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, நீங்கள் கழுகுக்கு சமானமானவர்கள், பலசாலிகள், வல்லமை உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், யாரையும் கண்டு அங்கும் இங்கும் சாயாதே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்க வேண்டியவர்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையை கேட்ட அந்த மனுஷன் பாருங்க, ஆழத்தில் போய் வலையை போட்டான்னா அந்த வலை கிளியத்தக்கதான மீன் கூட்டமாகப்பட்டது. அவன் மற்றுள்ள படகுகளை விழிக்கிறான், வா என்னை வந்து உதவி பண்ணு. மற்றுள்ள படகுகளையும் விழிக்கிறான், வந்து உதவி பண்ணு என்று விழிக்கிறான். பாருங்க,
பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இந்த படகில் இந்த வலையில் அகப்பட்ட நிறைய மீன் கூட்டம் இருக்கிறவர்களே இருக்கிறாங்க, ஆசீர்வாதங்கள் இருக்கிறவங்களே இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் வலையிலிருந்து மீன் கூட்டம் வெளியே சாடா அதை பார்த்துக்கிடணும். நம்ம அது பார்க்கணுன்னா ஆண்டவர் நமக்கு தேவை. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இல்லாத போகக்கூடாது. தேவனுடைய பக்தியும் தேவனோட கூட தேவனோட சஞ்சரிக்கிறதும் தேவனுடைய கூட இருக்கிறதும் முக்கியமான காரியம். நமக்கு நஷ்டத்தின் கணக்குகளை சொல்ல அநேகம் காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு முன்னே போகிறது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு விசுவாசத்தினாலே பாருங்க, அவன் விசுவாசம் இல்லைன்னா இல்லையா நேற்றைக்கு எல்லாம் மீன் போட வலையை போட்டோமே ஒன்றுமே கிடைக்கலையே, எப்படியே திருப்பி வந்தோம், இனி போக முடிய வலிய கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். இல்லை இல்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் கேட்டான், வசனத்தை கேட்டான், அதன்படி தான் அவன் மீண்டும் போகிறான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வசனத்தை கேட்கிற எந்த மனுஷனும் குறைந்து போகிறதில்லை. அந்த மனுஷன் வசனத்தை கேட்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதும் இல்லை, அல்லது வெட்கப்பட ஆண்டவர் விட்டதும் இல்லை. அதான் ஆண்டவர். பாருங்கள், அல்லது வேறு இடத்துல நமக்கு வாசிப்போம். யோவான் புஸ்தகம் அல்லது 21 அதனுடைய 2 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். பின்பு சீமோன் பேதுரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்மோட கூட வரோம். சிலவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண்டவருடைய சீசர்கள், தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் கண்டவர்கள், தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறவர்கள், தேவ பிள்ளைகளாக இருப்பவர்கள். அதில் ஒருத்தன் சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா நாங்களும் கூட வாரோம் மீன் பிடிக்க. ஒரு ஆள் இறங்கணுன்னா அவங்க கூட்டத்தில் கொஞ்சம் பேர் இறங்கி போகிறது. போனாங்களே, ராத்திரி பகலுமா வலையை போட்டாங்களே, ஏதாவது கிடைச்சதா? ஏதாவது கிடைச்சதா? ஒரு சின்ன மீனாவது கிடைச்சதா? இல்லை இல்லை. அப்படித்தான் சிலவங்க இருக்கிற இடத்துலேருந்து இருப்பாங்க. ஹல்லேலூயா, இனி சும்மா இருந்து நமக்கு ஒரு போர் அடிக்குது, வா போ, நானும் வரேன், அப்படியே போயிடுவாங்க. ஏதாவது நேடுவாங்களா? ஏதோ ஆசீர்வாதத்தை நேடுவாங்களா? விடுதலை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அங்கே இயேசுதான் வேணும். ராத்திரியும் பகலுமாக மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரையில் நின்று சொல்லுகிறான், பிள்ளைகளே எனக்கு சாப்பிட ஏதாவது இருக்குதா? இல்லவே, ஒரு மீன் போலும் கிடைக்கலையே என்று சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கரையில் நின்று சொல்லுகிறார், உன் வலையை வலது பக்கத்தில் போடு. போட்டாங்க. பெருத்தொரு மீன் கூட்டம் ஆகப்பட்டது. அப்பந்தான் அவர் புரிஞ்சுது, இது இயேசு. இயேசுனுடைய உற்ற சிநேகிதன் அப்படியே வெள்ளத்தில் சாடிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ யாராவது ஒரு ஆள் போயிட்டோம்னா அப்படியே போய்க்கூடாது. சிலவங்க எல்லாம் இங்கே இருந்து எங்கெல்லாம் போகிறது நமக்கு தெரியும். வண்டியும் வெள்ளமும் பிடிச்சிட்டு போகிறவங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். போயிட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? வளர்ந்துட்டீங்களா? உயர்ந்து வந்தீங்களா? இல்லவே இல்லை. ஓடி வந்தா பாஸ்டர் கூப்பிடலாம் கிட்ட. அப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு மனுஷனுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவிலிருந்து விலகி கொண்டே இருக்கிறாங்க. கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியாத இருக்கிறாங்க.
கிறிஸ்துவோட வசனத்தை கேட்பாங்க, கேட்டு ஒரு செவியில கேட்பாங்க, மறுச்செவியில் விட்டு விடுவாங்க. விடுதலைக்காக அலைவாங்க. அலைஞ்சிட்டு மேல பிரயோஜனம் இருக்குதா? விடுதலை இல்லை. இயேசு தந்த விடுதலை இல்லாமல் வேறொரு விடுதலையே கிடைக்காது. மனிதன் உனக்கு விடுதலை தரலாம் என்று சொல்லுவான். மனிதன் சொல்லுவான் உனக்கு விடுதலை தாரேன் என்று சொல்லலாம். ஆனால் மனிதனால் விடுதலை தர முடியாது. அவர்தான் உனக்கு விடுதலை தர வேண்டும். இயேசுதான் உங்களுக்கு விடுதலை வேண்டும். இயேசுனுடைய விடுதலை உனக்கு கிடைச்சனா அது நிரந்தரமான விடுதலையா இருக்கும். பாருங்க, டாக்டர் 6 மாசம் தான் ஜீவிப்பாங்க என்ன பார்த்து சொன்னாங்க. 6 மாசம். 27 வருஷம் ஆக போக 26 வருஷம் முடிந்து 77ஆம் வருஷத்துல கால் வச்சிருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் 15 வருஷமாவது எனக்கு கிடைச்சோம்னா பிள்ளைகளை கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா போயிடலுவேன். ஒரு 15 வருஷம் கிடைச்ச. 15 வருஷம் இல்லை, அதற்கு மேலாக தந்துட்டாரு. இனி தாரதெல்லாம் ஆசீர்வாதம் தான். டாக்டர் சொன்னது 6 மாசம். இந்த 6 மாசம் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. 26 வருஷம் கழிஞ்சு 27ஆவதுல போறேன். என்னை கரம் பிடிச்சு என்னை தூக்கி எடுத்த இயேசு கிறிஸ்து உயர்த்தி கொண்டே போறேன். அவரை சுமக்கிற ஒரு கழுதையாய போறேன். அவர் என்னை தோளில் மேல் அவர் இருக்கிறார் என்று நினைவோட போயிட்டே இருக்கிறேன். அவர் எப்போது என் தோளில் இருக்கிறார், அல்லனா எனக்கு பேச முடியாது. உண்டாத உட்கார்ந்து இருக்கின்றதான். பிரைசலாம். அவரை சுமக்கிற ஒரு கழுதையாக இருக்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் அவரை சுமக்கிற ஒரு கழுதையாய் மாறுங்கள். உங்களை நிலை மாறும், உங்களை நிலபாரம் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிட்ட இருக்கிற கையை கொடுத்துட்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கரம் கொடுத்துட்டு சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இனி கையை உயர்த்திட்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கழுகன் குஞ்சை போல நீங்கள் ஒரு கழுகா சமானமானவர்கள். உங்களுக்குள்ளால் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருப்பவனை கால் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை கால் பெரியவர் உங்களுக்குள்ளால் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே நமக்கு வருவோம். அப்போஸ்தலர் பிரவர்த்தியிலே 14 அதனுடைய 7 முதல் 10 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். இல்லை அதல்லம்மா. பாருங்க, அப்போஸ்தலர் பிரவர்த்தி 14 அதனுடைய 7 to 10 வரை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இஸ்ராவேலே, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்த ஒரு மனிதன், ஒருபோது நடவாமல் இருந்த மனுஷன் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருந்து அவர் பவுலை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று அறிந்து நீ எழுந்து காலூற்றி நிமிர்ந்து நில் என்று சொன்னார். உறக்க சத்தத்தோடு சொன்னார். உடனே அவன் குளித்து எழுந்து நடந்தார். பாருங்க, பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது தாயின் வயிற்றிலே இருந்த ஒரு சப்பானியான ஒரு மனுஷன் பிறந்தவன், அவன் வளர்ந்திருக்கிறான். ஆனா அவன் சப்பானியாகவே இருக்கிறான், ஒருபோதும் நடந்ததே இல்லை. இந்த சப்பானி என்ன செய்கிறான்? பவுல் பேசுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான். பவுல் பேசுகிற தேவனுடைய வசனத்தை கேட்கிறான். கேட்டு அவனுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குகிறான். அவனுக்குள்ளார விசுவாசத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறான். பவுல் எவ்வளவு தூரம் பேசினாரோ அதெல்லாம் அவனுக்குள்ளாலே விசுவாசம் உருவாகி கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள்ளாலே விசுவாசம் உருவாகுமானால் எழும்புவீங்க. பிரைஸ் தி லார்ட். எழும்ப முடியும்.
பவுல் பேசுகிற வசனத்தை கேட்டு அவனுக்குள்ளால விசுவாசத்தை உருவாக்கின உடனே பவுல் அவனை உற்று பார்க்கும்போது அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று அறிந்தான். அவனுக்குள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஒன்று என்று அறிந்து அவனை எழும்பி நில் என்று சொன்னார். அவன் எப்பவுமே அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ளார வந்ததோ அவன் எழும்பி குதிக்க தயாராக நிற்கிறான். சொல்லத்தான் மாத்திரம், சொன்னா மாத்திரம் போதும். பாருங்கள், அந்த ரட்சிப்புக்கேற்றதான விசுவாசம் உண்டென்று அறிந்த உடனே பவுல் சொல்லுகிறான், எழும்பி நில். அவன் எழும்பி நிற்க சொன்னவன் எழும்பி குதிக்கிறான். அதான் விசுவாசம், ரட்சிப்புக்கேற்றதான விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமானால், அந்த விசுவாசம் இந்த தேசத்தில் இந்த திருச்சபையிலே பிள்ளைகளுக்கு உள் இருக்குமானால், உங்கள் தேசம் சாத்தான் தொடவே முடியாது. உங்கள் தேசத்தில் உங்கள் கூடாரங்களில் பிசாசு சுரண்டவே முடியாது. உங்கள் தேசத்தை அசைக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு கண்டிருக்கிற எகிப்தியனை நீ ஒருபோதும் காணவே மாட்டாய். உன் எதிரை காணவே முடியாது. உன் எதிராளி சத்ருவை பார்க்க முடியாது. அவனை பார்க்கவே முடியாதபடிக்கு அவன் ஓடிடுவான். உன் தேசத்தை விட்டு ஓடிடுவான். தேசத்தில் 7 கிலோமீட்டர் சுற்றளவில் அவன் இருக்கவே மாட்டான். ஏன்னா உனக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தால், கிறிஸ்துவோடு சேர்ந்து நீ இணைக்கப்பட்டிருந்தால், நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே அது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் பிள்ளைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் தொழிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க இருக்கிற நிலவரம் மாறும். இப்ப இருக்கிற நிலை மாறும். இப்ப இருக்கிற கடன் தொல்லைகள் தீரும். இப்ப இருக்கிற நோய்கள், அல்லேலூயா, நோய்கள் தீரும். இப்ப இருக்கிற பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகி போகும். ஏன்னா வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்குகிறோம். சுமக்கிறதுல ஏற்றம் ஒரு பங்கு எங்க போகுது? ஆஸ்பத்திரி போகுது, மருசம் வாங்குது இல்லையா? மெடிசனுக்கு போகுது ஒரு பங்கு பரீட்சைக்கு போகிறது, ஒரு பங்கு என்ன செய்யுது, அல்ல லோனு கட்ட போகுது, ஒரு சங்கு குழுவில் வைக்க போகுது. அவசானம் கிடைக்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது வீட்டு சத்தம் வெளியில் கேட்காமல் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அது ஆண்டவர் விருப்பம் இல்லை. அவர் இளைப்பாறுதல் தர உண்மையாய் தேவனை முன்பாக ஓடிவா. உண்மையாய் தேவனுக்கு முன்பாக நீ ஓடி வர வேண்டும். இதுவரை அறகுறையாய் கிறிஸ்தவர்களாய் இருந்திருந்தா அந்த அறகுறையை விட்டொடைந்து ஒரு புது கிறிஸ்தவனாய் மாறணும். ஒரு புது கிறிஸ்தவனாய் தீரணும். அறகுறையா இருக்கிற கிறிஸ்தவங்கள் இருந்தன்னா அல்லையா அங்கங்க பார்த்து அலைஞ்சு நடப்பாங்க. வாத்து தெரிகிற கிறிஸ்தவங்க அப்படி அல்ல. ஸ்ட்ரைட் நீ இயேசுவை தான் பார்க்கணும். நேரா இயேசுவை தான் பார்க்கணும். அற இருக்கிற கிறிஸ்தவன் அல்லையா அவன் அப்படி வாரான், இவன் இப்படி வாரான், அண்ணா அவன் இப்படி வாரான், அதான் அவன் இப்படி வாரான், இவன் இப்படி வாரானே, இந்த வண்டியில் வரானே, இந்த காரில் வரானே, அவனை பார்த்து நீ என்ன செய்யாதே. அது அறகுறையான கிறிஸ்தவன். உண்மையான கிறிஸ்தவனாய் நீ மாறும்போது தான் உன்னோட வாழ்க்கையில கர்த்தர் கரத்தை கொடுப்பார். பிடிடா என் கையில் பிடி, அவரும் கை கொடுப்பார். அவர் தூக்கி எழும்பி நிறுத்திடுவார். அதான் உண்மையான கிறிஸ்தவன். அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே கிடையாது. பிசாசு அவனை தூண்டிவிட்டு வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறவன். சாத்தான் அவனை தூண்டிவிட்டு வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறவன். பிசாசுக்கு தூண்டி விடுக வேலைக்கு காட்டத்தான் அவனுக்கு முடியும், தவிர உங்களை ரட்சிக்க அவனால் முடியாது. உங்களை ரட்சிக்க அவனால் முடியாது. உங்களை ஆசீர்வதிக்க அவனால் முடியாது. உங்களை கரம் கொடுக்க அவனால் முடியாது.
அவன் எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் ஓடி வரணும் பாஸ்டர், எமர்ஜென்சியாக வரணும் பாஸ்டர். ஏமான்னு சொல்ல, வாருங்க பாஸ்டர் சொல்லலாம் வாருங்க. நான் என்ன செய்தேன், அப்படியே பைக்கில் நான் என் மனைவியாட்டு ஓடி போன உடனே இவன் என்ன செய்கிறான், உள்ளால போடின உடனே பார்க்குறேன், இவன் ஃபேனில் அல்லையா பெண்டாட்டிக்க சாலை எடுத்து விட்டு கட்டி அல்லையா கழுத்துலையும் கட்டி வச்சுட்டு நிற்கிறேன். இப்போ சாடுவேன். பாருங்க, இது கண்ட உடனே நான் என்ன செய்திருந்தேன்னா, உடனே அந்த கதுல ஒற்றை இடிச்சிட்டு சொன்னேன், டை துறடா கையா. சொன்ன உடனே அவன் பார்த்தான், பாஸ்டர் அப்படி எப்படியோ அந்த கெட்டில இருந்து அந்த சாலை பூஞ்சிட்டு கீழே விழுந்துட்டான். நிமிஷம் போதும் அவன் சவட்டி இருந்த கசரை கொஞ்சம் விலகிட்டு அந்த வச்சுக்கோங்க, முடிஞ்சுது. அதுவும் ஒரு கிறிஸ்தவன் தான். புரியுதா? அறகுறையான கிறிஸ்தவங்கள வாழ்க்கையில சம்பவிக்கிறது தான் ஹல்லேலூயா அநேகம் பிரச்சனைகள். உண்மையான கிறிஸ்தவங்களா இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் நிமிஷ நேரத்தில் அதை மாற்றிடுவாங்க. சாவுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா சாவுக்கு ஏதுவாயிருந்த நம்மை ஆண்டவர் அரவணைத்த தேவன். ஆமென், அல்லேலூயா. காட்டில் இருந்த அத்தி மரத்தை வெட்டி நாட்டு அத்தியோட சேர்த்து இது நாட்டிலே அத்தி என்று சொல்ல ஒரு வல்லமை உள்ள தேவன் அவர் மாத்திரம்தான். காட்டு வாசிகளாக இருந்த நம்மை தெரியாமல் இருந்த நம்ம நாட்டத்தியோட சேர்த்து வச்சுட்டார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் இல்லையா? உண்டா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். என்னைக்காவது நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தியனி ஆயிருங்க, ஒரு வளர்ச்சியான ரட்சிப்புக்கு ஏற்றதான ஹல்லேலூயா விசுவாசம் உண்டு என்று அறிய வேண்டும். உங்களை பார்த்தா சொல்லணும் நீங்கள் விசுவாசி. வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் அப்படியே இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் அப்படியே இருக்க வேண்டும். பாருங்க, அந்த சப்பானி குதிச்சு நடக்கிறான் பாருங்க, எப்படி நடக்கிறான். ரட்சிப்பு கேட்டதான விசுவாசம் உண்டு. பவுல் பேசுகிற வார்த்தையை கேட்டு ரட்சிப்பு கேட்டதான விசுவாசம் உண்டு என்று அறிந்து குதிக்கிறான். எழும்ப சொன்னவன் குதிக்கிறான். அப்படின்னா கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும்? அப்படி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பணிய வேண்டும். உங்கள் குடும்பங்களிலே படிய வேண்டும், உங்கள் திருச்சபையில் படியணும், உங்கள் தேசத்தில் படியணும். தேசம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டடையணும். சாவின் வார்த்தை உங்களை செவியில் கேட்கக்கூடாது, துர்மரணங்கள் கேட்கக்கூடாது, துர்வார்த்தைகள் கேட்கக்கூடாது, துர்க்கிரியைகள் உங்களை கூடாரத்துக்குள்ளால் வரக்கூடாது, எந்த விதமான தீய சக்திகளும் உங்களை தொடக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை நீங்கள் முருகை பிடிப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார்.